அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தில்குமார் பேசுகிறேன். நிஜமாகவே இன்றைக்கி ஒரு மறக்க முடியாத நாள். இன்றைக்கி ஹோம் ஷாப்பி இமார்ட் அப்படின்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலம் எங்களுடைய பயணத்தில் நிறைய பேர் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. நிஜமாகவே லைஃப் உண்மையிலே மாறிடும். கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன், நிறைய சம்பாதிச்சிருவேன். என் தலைமுறை வருமானத்தை நான் இந்த ஹோம் ஷாப்பி பிஸ்னஸ் மூலயமா நான் என்னால் பூர்த்தி பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வந்துட்டுருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருமே உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற அளவுக்கு கடவுள் எல்லா விஷயத்துலையுமே உங்கள் கூடவே பக்கத்துணையாக இருக்கணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாகவே இன்றைக்கி நம்மளுடைய ஆஃபீஸ் ஓப்பனிங் நிஜமாகவே வேறு லெவலில் இன்றைக்கி செம்மையாக சூப்பராக போச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்றைக்கி நிறைய நபர்கள் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. இது இப்போ வரைக்கும் ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே போனாங்க. போனவங்க அத்தனை பேருமே சொன்ன விஷயம், சார் ப்ராடக்ட் எல்லாம் எப்படி சார் இவ்வளோ கம்மி ரேட்டில் உங்களால் கொடுக்க முடியுது? நிஜமாகவே உங்களுக்கு எதனா லாபம் இருக்கா இல்லையா சார்? எப்படி சார் இந்த அளவுக்கு கம்மியாக கொடுத்தீங்க? எப்படி இந்த ரேட் உங்களால் வைக்க முடியுது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம், ஹோம் ஷாப்பி என்றைக்குமே மக்களுக்கான ஒரு கம்பெனி. மக்கள் நிறைய பேர் இந்த கம்பெனி மூலயமா பணமும் சம்பாதிக்கணும், கம்மி ரேட்டில் பொருள் வாங்கணும், நிறைய பேர் இதில் சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். ஸோ எங்களுடைய மிகப்பெரிய கனவே உங்களுடைய கனவுகளை நினைவாக்குறது தான் அப்படின்றது தான் நம்மளோட தாரக மந்திரமே. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது, அதுவும் அது எல்லாமே உங்கள் வாயால் கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எங்களோட அழைப்பை ஏற்று இன்றைக்கி இந்த விழாவை, இந்த ஃபங்க்ஷனை, இந்த கம்பெனியுடைய திறப்பு விழாவை ரொம்ப குதூகலமாக, ரொம்ப சந்தோஷமாக நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பாக இருந்த அத்தனை நபர்களுக்குமே கம்பெனி சார்பாக மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிஜமாகவே உங்களுடைய அன்பு, உங்களுடைய பணிவு, உங்களுடைய அக்கறை, உங்களுடைய ஒரு இன்வால்மெண்ட், அந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே எங்களை ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப மெய்சிலிருக்க வைக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஆட்கள்லாம் நிறைய பேர் வந்தீங்க. நிஜமாகவே ரொம்ப சந்தோஷம். ஒரு சில நேரங்களில் உங்களை யாராவது கவனிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இருந்தது ஒரு 3-4 பேர் தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணது. ஸோ ஏதாவது உங்களை கவனிக்க முடியல, யாரும் எங்களை சரியாக கவனிக்கல, பார்க்கல அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு வேளை அப்படி ஏதாவது ஒரு மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருந்தால் கூட தயவு செஞ்சு யாரும் அது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் இனிமேல் நம்ம கம்பெனியில் வரப்போகுது. அத்தனை நபர்களும் இந்த வியாபாரத்தை சிறப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, நல்லா சம்பாதிங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ கேளுங்க. 100%, 200% நான், ஷக்லா பானு மேடம், என்னோடய ஒய்ஃபு ஆஷா மேடம், நிறைய பேர் இன்னும் நம்ம கூட கை சேர்த்து வரத்துக்கு தயாராக இருக்காங்க. அத்தனை பேரும் தயாராக இருக்கும் உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்க. ஸோ இன்றைக்கி அத்தனை நபர்களுக்கும் மறுபடியும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க, வீட்டுக்கு வந்துடும் சார் அப்படின்ட்டு. ஸோ அதுவே போதுமானது தான். இன்றைக்கி நம்ம கம்பெனி, நம்மளோட ஆஃபீஸ் நான் ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் காட்டுறேன். நிறைய பேரால் வர முடியல. ஸோ நம்ம ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கேஷுவலாக ஒரு லுக் ஒன்று காட்டுறேன், பாருங்கள். இது நம்மளுடைய மீட்டிங் ஹாலாக இருந்த இடம். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றிருக்கோம், ஒரு மினி ஷோரூமாக மாற்றிருக்கோம். நீங்கள் வெளி மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய அத்தனை ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில், ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ஸோ மளிகை பொருட்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி சாரீஸ் பார்த்திங்கன்னா சாரீஸ்க்குன்னு ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்கோம். ப்ரொவிஷன்ஸ் ப்ளஸ் நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு டிஜிட்டலாக நம்ம ஒரு மீட்டிங் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் போர்டு ஒன்று நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆன்லைன் போகலாம், வைஃபை போகலாம், இதிலே நம்ம மீட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்லேயே நம்ம போர்டு மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஒரு டீச்சிங் ப்ராசஸ்க்கும் ஒரு ட்ரைனிங்க்குமே பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் அடுத்த கட்ட லெவல் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம ஆஃபீஸோட என்ட்ரன்ஸை நான் காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ ஸ்வர்ணலக்ஷ்மி, நம்ம இன்றைக்கி எந்த லக்ஷ்மியை நம்பி இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணமோ
அந்த லக்ஷ்மி வந்து இன்றைக்கி நம்மளுடைய ஆஃபீஸ் வாசல்லே வச்சுருக்கோம். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி நம்ம பிஸ்னஸில் வெளில என்ட்ரன்ஸ்லேயே இருக்காங்க. மோரோவர் நம்ம கம்பெனியோடைய ஒரு நேம் போர்டு, நம்ம கம்பெனியுடைய ஹோம் ஷாப்பியுடைய நேம் போர்டு வந்து இன்றைக்கி பட்டாபிராம் லேண்ட்மார்க்குடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கனாலே நம்ம போர்டு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ நம்ம பிஸ்னஸ் நிஜமாகவே அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டுருக்கு லீடர்ஸ். இன்னமும் வந்து சார் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, யாரும் வந்து ஐடி போட மாட்றாங்க அப்படின்ட்டுலாம் தயவு செஞ்சு யாரும் வந்து காரணங்கள் சொல்லாதீங்க. பிஸ்னஸை எடுத்து பண்ணுங்கள். இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த வீடியோவை காமிங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட், இந்த கம்பெனி எப்படி இருக்குது, இந்த பிளான் எப்படி இருக்குது, இதில் நீங்கள் எப்படி சம்பாரிச்சிங்க, இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது, எல்லாமே பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் குரூப்பில் இருக்குது. அந்த ஃபோட்டோஸையும் எடுத்து பாருங்கள், இப்போ இருக்கிற ஃபோட்டோஸையும் எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மோரோவர் அதே மாதிரி நம்ம பூவிகா, நம்மளுடைய பிராண்ட் பூவிகாவுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. பாதி ப்ராடக்ட்ஸ் விற்று போச்சு இன்றைக்கி வந்ததில். நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போனாங்க. ஸோ இன்னும் இந்த பிஸ்னஸை பற்றி, அதாவது இந்த நம்மளோட ஆஃபீஸ்க்கு இன்னும் யாரும் வராமல் இருக்கீங்க, இன்னமும் நம்பாமல் யாராவது இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம ஆஃபீஸை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். யாரையாவது இந்த பிஸ்னஸில் சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஆஃபீஸில் உட்கார வைங்க. 100% அது ஐடி, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் அகெயின் லீடர்ஸ், ஸோ நம்ம சரியான பாதையில் சரியான ஒரு விஷயத்தை தேடி போயிட்டுருக்கோம். கூடிய விரைவில் அத்தனை நபர்களுமே இந்த வியாபாரத்தில் ஒரு பெரிய லெவலுக்கான ஒரு வளர்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு, அத்தனை பேருக்கும் வந்தவங்க அத்தனை பேருக்கும் நம்ம கூட நிற்கிற அத்தனை நபர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்தின் சார்பாக, பர்சனலாக என்னுடைய இது சார்பாக உண்மையிலே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னவோ நினச்சி ஸ்டார்ட் பண்ணோம். பட் இன்றைக்கி வந்து ஒரு நிறைவான இடத்துல வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேரவே மாட்டேன்னு சொன்ன நாட்கள்லாம் இன்றைக்கி ஜஸ்ட் சும்மா இன்றைக்கி புதுசாக வந்து ஆஃபீஸை பார்த்துட்டு போனவங்கலாம் ஃபார்மில் சைன் பண்ணிட்டு ஐடி போட்டு போயிட்டாங்க. நான் சொன்ன ஒரு டைமில் நீங்கள் வேணால் பாருங்கள், நம்ம ஆஃபீஸ் வருவாங்க, பார்ப்பாங்க, எந்த ஒரு விஷயம் பேச மாட்டாங்க, சைன் பண்ணிட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு. நிஜமாகவே இந்த 1.5 வருஷத்தில் அது நடந்திருக்கு. இன்னும் போகக்கூடிய வருடங்கள் இன்னும் சூப்பராக போகும். இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் முன்ன வச்ச காலை பின்ன வைக்காமல், நான் சொல்கிறது அதுதான், ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இறங்கி செய்யுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வரும். ஸோ வந்தவங்க அத்தனை நபர்களுக்கும் மறுபடியும் ஒரு சிரம் தாழ்ந்த நன்றிகள். எல்லோரும் சேஃபாக போய் வீட்டில் சேர்ந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ், தேங்க்யூ.